பிரேஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை தேவன் தந்த வாக்குத்தத்தம் இன்று நிச்சயமாகவே நிறைவேறும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கான்னு வைங்களேன். அந்த வாக்குத்தத்தம் வெகு நாட்கள் ஆகியும் நிறைவேறாம, என்னப்பா நீங்க எனக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் தந்தீங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி கலங்கி போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே இன்றைய நாளா வெகு சீக்கிரமா நிறைவேறும். வாக்குத்தத்தம் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படிங்கும்போது ஆண்டவர் சில டைம் வாக்கு தத்தங்கள் மூலமா நமக்கு பேசுவாரு. நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் கண்டிப்பா இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி முதல்ல விசுவாசம் வைப்போம். ஆனா நாட்கள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதில்லை. அதாவது காலதாமதமா நிறைவேறும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், அதுக்கு பிறகு அந்த வாக்குத்தத்தை நிறைவேறலை அப்படின்னு உடனே கன்ஃபியூஸ் ஆகுவோம், கலங்குவோம், விசுவாசம் குறைஞ்சு போகும். உண்மைதானே? ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் எப்பவுமே தந்தாரு, ஆனா இன்னும் எனக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறல அப்படின்னு சொல்லி எல்லாம் கலங்கும் இல்லையா? இப்படி கலங்காம ஆண்டவர் தரக்கூடிய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் முதல்ல உங்களுக்குள்ள வேணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கண்டிப்பா என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் தந்தாரு. நான் கஷ்டப்படும் போது, நான் வேதனைப்படும் போது, நான் நிந்தனையில இருக்கும்போது, அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, சோர்ந்து போய் இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் வாக்கு தந்தாரு. வாக்குத்தத்தம் தந்தாரா? நீங்க பைபிள் ரீட் பண்ணும்போது வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருப்பாரு, கண்டிப்பா பேசியிருப்பாரு. இப்படி இந்த வசனமான வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய நாள் விசுவாசிச்சிருப்பீங்க. இப்போ அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு நிறைவேறாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டீங்களா? இல்லைங்க, கண்டிப்பா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தாராருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆமீன். ஹல்லேலூயா. இப்போ கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி? இல்லைங்க, கண்டிப்பா ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஜீவனுள்ள தேவன் ஒரு வாக்கு தந்தாருன்னா அந்த வாக்கை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. கலங்கவே கலங்காதீங்க. வாக்கு மாறாத தேவனுடைய பிள்ளைங்க நீங்க. நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஜீவன் இருக்கு. நமக்காகவே சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காகவே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினாரு. நம்ம பாவங்கள் நம்மளை எதுவுமே முன்னேற விடாம ஆக்கிடுமோ அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அவர் சுமந்தாரு. அப்படி சுமந்த தேவன் நம்ம வாழ்க்கையில நம்ம வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை கண்டிப்பா என் பிள்ளை வாழ்க்கையில நிறைவேற்றுவேன், என்னுடைய மகன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாங்க. நீங்க வாக்குத்தத்த தேவன், வாக்கு தந்த தேவன் வாக்கு மறந்தாரோ அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவர் மறக்கலைங்க, உங்களை வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு. எதனால அப்படின்னா, தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் ஒர்த்தானதா இருக்கணும். தரக்கூடிய ஆசீர்வாதம் அந்த நிலையானதா எப்பவுமே உங்கள்கிட்ட நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சில காலங்கள் உங்களை வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு. அதனால அந்த தேவன் உங்களை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் மறக்கவே மாட்டாரு. கண்டிப்பா உங்க இருதயத்தின் யோசனைகளை ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நம்ம பைபிள்ல அபகுக் 2 அதிகாரம்
3வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. பாருங்க, எந்த காலத்துல நம்மளுடைய தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த காலத்துல, அந்த காலத்தின் முடிவுல அது கண்டிப்பா நிகழும். அது ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தந்து வாக்குத்தத்தம் தந்திருப்பாருன்னா கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அது நடக்காம மட்டும் இருக்காது. நீங்க விசுவாசத்தை மட்டும் தளர விடாதீங்க. அதே போலதான் ஒரு வாக்கு தத்துவத்தை தந்து அந்த வாக்கு தத்துவம் எப்படியெல்லாம் நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பைபிள் நிகழ்வுகளை பார்க்கும்போது, ஆபிரஹாமுக்கு வயசாகியாச்சு. அதே போல சாராளுக்கும் வயசாகியாச்சு. ஆனா அவங்களால குழந்தை பெற்றுக்க முடிகிற ஒரு கெப்பாசிட்டி இழந்திருப்பாங்க சயின்டிபிக் ரீதியா. ஏன்னா முதிர் வயது ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா ஆபிரஹாமுக்கு குழந்தை செல்வத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த குழந்தை செல்வத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் தந்த ஆண்டவர் முதிர் வயது ஆன போதும், ஆமேன் ஹல்லேலூயா, என்னது முதிர் வயது, அதுக்குள்ள கெப்பாசிட்டி இழந்த போன நிலைமையில வர ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு குழந்தை செல்வமான ஈசாக்க கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. இப்படி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்காரா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா, கண்டிப்பா ஆண்டவர் நிறைவேற்றுவாரு. பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா, கண்டிப்பா ஆண்டவர் உங்க கூட தான் இருந்துட்டு இருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தின் தேவன், வாக்கு மாறாத தேவன். உங்க வாழ்க்கையில அவர் தந்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய நாட்கள் வாழ்ந்துடுச்சு. எத்தனையோ வருஷங்கள், என்ன சிஸ்டர் எனக்கு வருஷ கணக்காயிடுச்சு, அவங்க ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு. ஆனா பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயத்துக்கும் ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம நடந்துட்டு இருக்கு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, வறுமை, கடன் பாரம், கடன் பிரச்சனை இப்படிதானே போயிட்டு இருக்கு. நீங்க ஆண்டவர் வாக்கு தத்துவம் தந்திருக்கிறாரு, கண்டிப்பா ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம். இல்லைன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இப்ப தலைகீழான ஒரு நிலைமையில நீங்க அந்த வாக்குத்தத்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கா? கண்டிப்பா இப்படி இருக்கிற அந்த லைஃப ஆண்டவர் வறண்டு போயிருக்கிற அந்த லைஃபை செழிப்பாக மாற்ற அவரால முடியும். அதுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வேணும். அப்படி நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரு. கலங்காதீங்க. நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. என்னுடைய ஆண்டவர் என் வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாரு. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் என் ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை வழி நடத்துவாரு, அவர் தந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு, அவனை கைவிடவே மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாள்ல உங்க கண் காணும்படி, நீங்க ஆச்சரியப்படும்படியாக நடக்க போகுது. கலங்காதீங்க, எல்லாம் கடந்து போகும். கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிக்கணுங்க. ஏதோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தாரு அவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. நீங்க எப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அதெல்லாம் அப்பெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோட சொல்லி ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் வெகு சீக்கிரமா கண்டிப்பா இன்றைய நாள்ல நிறைவேறும். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா?
அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, வாழ்க்கையில போராட்டங்கள், கண்ணீர், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், அப்பா, ஏதோ ஒரு வித மனசோர்களோட என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய மக்களுடைய மனசையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்ப நீங்க வாக்கு தந்த தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வாக்கு தத்துவம் நீங்க கொடுத்திருப்பீங்கப்பா. அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்க கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. சீக்கிரமாக வாக்கு தத்துவம் நிறைவேறும் அப்படின்னு சொன்னவரே, அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்வதற்காக நன்றியப்பா. அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.